ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். 38வது பிறந்த நாளை கொண்டாடுற கார்த்திகை தீபம் சீரியல் ஹீரோ கார்த்திக் ப்ரோ அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து நாமளும் பர்த்டே விசேஷம் சொல்லிக்கலாங்க. 2025ஆம் ஆண்டு கார்த்திக் ப்ரோ அவங்களுடைய பர்த்டேயை ரொம்பவே கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கார்த்திக் ப்ரோவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. சின்ன திரை உலகத்துல அவங்க எவ்வளோ பெரிய ஹீரோங்கிறது நமக்கு தெரியும். கார்த்தி நினைச்சிருந்தா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போய் அங்க அவங்களுடைய பர்த்டேய ரொம்ப கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணிருக்க முடியும். ஆனா நம்ம கார்த்திக் ப்ரோ எந்த ஒரு தற்பெருமையும் இல்லாம அவங்களுடைய பர்த்டேய ரொம்பவே சிம்பிளா கொண்டாடி இருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப நாளா நல்ல உணவு கூட கிடைக்காம இருக்கிற அநாத குழந்தைகள் இருக்கிற அந்த அநாத ஆசிரமத்துல தான் நம்மளுடைய கார்த்திக் ப்ரோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்த்டேயை கொண்டாடி இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே நல்ல சாப்பாடு, கேக்கு, ஸ்வீட்டு இது எல்லாமே கார்த்திக் ப்ரோவே பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறாங்க. கார்த்திக் ப்ரோ இன்னும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும், வருஷம் வருஷம் அவங்களுடைய கையால நல்ல உணவை நாங்க சாப்பிடணும் அப்படின்னு குழந்தைகள் எல்லாருமே கார்த்திக் ப்ரோவை வாழ்த்திட்டு தான் அவங்க சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெள்ளித்திரையில கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிற எந்த ஒரு ஹீரோவோ ஹீரோனியோ அவங்களுடைய பர்த்டேய இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆனா சின்ன திரையிலேயே இருந்துகிட்டு நம்ம கார்த்திக் ப்ரோ இந்த மாதிரி சமூக சேவை செய்யறது மக்கள்ல அதிகமா கவர்ந்திருக்குதுங்க. இதனாலதான் கார்த்திக் ப்ரோவுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கார்த்திக் என்ன சின்ன திரையில தானே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் ஒண்ணு வெள்ளித்திரை ஹீரோ இல்லையே, மக்கள் எதற்காக இவரை இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கார்த்திக் ப்ரோவுக்கு எதிராக தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சின்ன திரையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே சேர்ந்து. ஆனா எந்த ஆக்டர்ஸ் ஆகுது அவங்களுடைய பர்த்டேவை இவ்வளோ சிம்பிளா அனாதை குழந்தைகளோட சேர்ந்து கொண்டாடி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா 100க்கு 25% கூட சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரியும் அவங்களுடைய தற்பெருமையை வெளியே காட்டணுங்கிறதுக்காகவும் கடன் வாங்கினாது அவங்களுடைய பர்த்டேயை ரொம்ப கிராண்டா தான் கொண்டாடுவாங்க. ஆனா கார்த்திக் ப்ரோ அந்த மாதிரி எதுவுமே செய்யாம தன்னால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை செலிப்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நம்ம கார்த்திக் ப்ரோ அவங்களுக்கு பர்த்டே விசேஷம் அதோட சேர்ந்து இந்த மாதிரியான சமூக சேவை தொடர்ந்து நீங்க செய்யணும் அப்படின்னு வாழ்த்திக்கலாங்க.